பொழப்ப தேடி தெரியாத ஒரு கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. பொண்ணுக்கு 3 வயசு, பையன் கை குழந்தை. பசங்களோட புது கிராமத்துல பயந்துகிட்டே கால வச்சாங்க. யாராவது அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு நம்பிக்கையில பெரிய பெரிய வீடுகளுக்கு போய் உதவி கேட்டாங்க. ஐயா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வேலை தேடி உங்க ஊருக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இங்க யாரையுமே தெரியாது. உங்களை மாதிரி பெரியவங்க எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்து போங்க ஐயா. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அது சரி, நீங்க இவ்வளவு தூரம் நடந்து எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, எங்க ஊர்ல வறட்சி ஏற்பட்டு சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம எல்லாரும் ஊரை விட்டே போயிட்டாங்க ஐயா. பக்கத்து ஊருக்கே போனா வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைச்சு எங்க ஊர் பெரியவர் கொஞ்சம் தூரமா இருக்கிற பகுதிக்கு போங்கன்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? சரி, சின்ன பசங்க முகத்தை பார்த்து இடம் கொடுக்குறேன். வீட்டுக்கு பின்னாடி ஒரு கொட்டாய் இருக்கு, அங்க இஷ்டம் இருந்தா தங்கிக்கோங்க. நன்றிங்க ஐயா, நாங்க இங்கே இருக்கிறோம். சுப்பையாவும் லக்ஷ்மியும் பசங்களை கூட்டிக்கிட்டு பின்னாடி இருந்த மாட்டு கொட்டாய்க்கு போனாங்க. அங்க 2 பசுமாடுகளும் 3 ஆடுகளும் இருந்தது. அதுங்க பக்கத்திலேயே ஒரு துண்டை விரிச்சு உட்கார்ந்தாங்க. லக்ஷ்மி குழந்தைங்களோட அங்கேயே இருந்தா. சுப்பையா வேலை தேடி ஊர் முழுக்க தெரிஞ்சான். லக்ஷ்மி சும்மா உட்கார முடியாம அந்த மாட்டு கொட்டாய சுத்தம் பண்ண ஆரம்பிச்சா. 1 வாரம் ஆச்சு. அந்த இடத்தையே சுத்தமாக்கி கோலத்தையும் போட்டா. ஒரு நாள் ஜமீன்தாரும் அவர் மனைவி லீலாவும் மாட்டு கொட்டாய்க்கு சுப்பையாவையும் லக்ஷ்மியும் பார்க்கறதுக்காக போனாங்க. அந்த இடமே சுத்தமா இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆஹா, மாட்டு கொட்டாய் இவ்வளவு சுத்தமா இருக்குமா? நம்ம வேலைக்காரங்க தான் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கணும் லீலா. சும்மா இருங்க, நம்ம வேலைக்காரங்க இவ்வளவு சுத்தமா வச்சுப்பாங்களா என்ன? இது கண்டிப்பா ஒரு பொம்பளை செஞ்ச வேலையாதான் இருக்கும். அங்க பாருங்க, சாணி தெளிச்சு எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த குழந்தைங்களோட அம்மா தான் பண்ணிருக்கணும். அவளையே கூப்பிட்டு கேட்போம். அம்மா லக்ஷ்மி, எங்க இருக்க? ஒரு ஓரமா வேலை பண்ணிட்டு இருந்த லக்ஷ்மி இவர் கூப்பிட்டதை கேட்டு வேக வேகமா வந்தா. ஐயா வணக்கங்க. லக்ஷ்மி, இதெல்லாம் சுத்தம் பண்ணது நீதானே? ஆமாம்மா, வேலை செஞ்சு செஞ்சு பழகி போன கை, சும்மா இருக்க முடியாம ஏதோ ஒரு வேலைய செஞ்சேன். ரொம்ப அழகா மாத்திட்டியே. நீ உன் புருஷனும் எப்படியும் வேலை தேடிட்டு தானே இருக்கீங்க. எங்க வீட்டுல வேலை செய்யுங்க. உங்க 4 பேருக்கும் 3 வேளை சாப்பாடு நானே போடுறேன். மாசம் கொஞ்சம் சம்பளமும் தரேன். லக்ஷ்மி நன்றியா அவர் காலில் விழுந்தா. ஜமீன்தாருக்கும் லீலாக்கும் சுப்பையா லக்ஷ்மி மேல நம்பிக்கை வந்தது. சுப்பையாவும் கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருந்தான். சில நாட்கள் போச்சு. அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுது. ஆனா ஜமீன்தார் வீட்டுல இவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு லக்ஷ்மிய பார்த்தா கொஞ்சம் எரிச்சலா இருந்தது. அதுலயும் விமலா, தேவி இந்த 2 பேரும் லக்ஷ்மி மேல இல்லாதத பொல்லாதத சொல்லி பழி போட ஆரம்பிச்சாங்க. இந்த லட்சுமி அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் என்ன மருந்து வச்சாலோ என்னமோ, அவ வந்ததுல இருந்து எல்லாரும் அவளையே கூப்பிடுறாங்க. எல்லா வேலையும் அவகிட்டயே வாங்கிக்கிறாங்க. இப்படியே இருந்தா நம்மளோட வேலையெல்லாம் பறி போயிடும்க்கா. ஏதாவது செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் லீலாவோட தங்க செயின் காணாம போச்சு. லீலா வேலைக்காரங்க மேல ரொம்ப கோவப்பட்டா. என் தங்க செயினை காணோம். ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா மன்னிச்சு விட்டுடுவேன். இல்லன்னா என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். தேவியும் விமலாவும் இதுதான் சரியான சமயம்னு நினைச்சு அந்த பழிய லக்ஷ்மி மேல போட்டாங்க. அம்மா, இந்த லக்ஷ்மியோட கையில தான் உங்க தங்க செயினை நான் பார்த்தேன். இத கேட்டு லக்ஷ்மிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ, அதை நான் எடுக்கவே இல்லம்மா. அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்னம்மா லக்ஷ்மி, காலையில தான் அந்த செயினை எங்க கிட்ட காமிச்சு அம்மா கொடுத்தாங்கன்னு சொன்ன. இப்ப என்ன பொய் பேசுற? என்னது, நான் அவன்கிட்ட கொடுத்தேன்? கொஞ்சம் பாவம் பார்த்தா என் தலை மேலேயே ஏறி உட்கார்றியா நீ? மரியாதையா செயினை திருப்பி கொடு. அம்மா, நாங்க சாப்பாடுக்கு வேணா கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம்மா. ஆனா இந்த திருட்டை பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுமா. என்னையே எதிர்த்து பேசுறியா? முதல்ல குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போ. என்ன பண்றதுன்னு தெரியாம லக்ஷ்மி அழுதுகிட்டே குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். சுப்பையா நடந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வேற எதுவுமே பேசாம குடும்பத்தை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான்.
சாயந்தரம் ஆனதும் ஜமீன்தார் வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு. லீலா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த செயினை நான் தான் எடுத்தேன். காலையில அது வெளியில கிடந்ததுன்னு எடுத்து பீரோக்குள்ள வச்சேன். அவசர வேலையால உன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். ஒன்னும் தப்பு பண்ணாதவங்கள பழி சுமத்தி வெளியில அனுப்பிட்டீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட லீலா ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சே. அன்னிக்கு பயங்கரமான புயல் மழை வந்தது. சுப்பையாவும் லக்ஷ்மியும் குழந்தைகளை மடியில வச்சுக்கிட்டு ஒரு மரத்து கீழே பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மழையில நனைஞ்சி குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு பயந்துகிட்டே அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நிலைமைய நினைச்சு லக்ஷ்மிக்கு அழுகழுகையா வந்தது. என்னங்க, அந்த கடவுள் நம்ம மேல கருணையே காட்ட மாட்டாரா? யாருக்கும் நம்ம எந்த துரோகமும் செய்யல. சொந்த ஊர்ல இருந்து உறவுக்காரங்கள் எல்லாரையும் விட்டுட்டு பொழைக்க இங்க வந்தோம். ஆனா கொஞ்சம் கூட கருணையே இல்லாம, மழைக்கு கூட ஒதுங்க இடம் கொடுக்காம அந்த கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாரேங்க. கவலைப்படாத லக்ஷ்மி, இன்னைக்கு ஏதோ நிலைமை இப்படி இருக்கு. எப்பவுமே இப்படி இருந்துராது. நாமளும் நல்லா வாழறதுக்கான காலம் வரும். லக்ஷ்மி ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் ஆறுதல் பண்ணானே தவிர சுப்பையா மனசுல ரொம்ப வருத்தமா இருந்தது. கொஞ்ச நாள்ல அந்த மரமே அவங்களுக்கு வீடாயிடுச்சு. சுப்பையா பகலெல்லாம் வேலை பண்ணிட்டு ராத்திரி ஆனதும் மண்ணை சேகரிச்சு கொண்டு வர ஆரம்பிச்சான். 1 மாசம் இருக்கும். சாப்பாடு தூக்கம்னு பார்க்காம நிறைய மண் எடுத்துட்டு வந்து குவிச்சு வச்சான். என்னங்க, எதுக்காக இவ்வளவு மண்ணை குவிச்சு வச்சிருக்கீங்க? லக்ஷ்மி, இப்ப நம்மளால உடனடியா ஒரு பெரிய வீடெல்லாம் கட்ட முடியாது. மண்ணால இந்த வீடை கட்டி அதுல குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக ஒரு வீடு கட்டுறமா. இப்படி வெளியில மரத்து கீழே தங்குறதை விட அது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். சரிங்க, நானும் உங்களுக்கு உதவி பண்றேன். நான் கூட உங்களுக்கு உதவி பண்றேன்ப்பா. இப்படி ஆசையா சொன்னா 3 வயசு ஸ்வர்ணா. சுப்பையாவும் லக்ஷ்மியும் ராத்திரியும் பகலும் கஷ்டப்பட்டு அந்த வீடை கட்டினாங்க. மண்ணாலேயே 4 செவரை எழுப்பி ஒரு சின்ன குடிசையா மாத்தினாங்க. லக்ஷ்மி தன்னோட சாமர்த்தியத்தால வீடை சுத்தி கட்டைகளால வேலியை எழுப்பி கொஞ்சம் தொட்டிகளை வச்சு அதுல செடிகளை வச்சு அழகா மாத்தினா. தங்கறதுக்கு இடம் தயாராயிடுச்சு. ஆனா மத்ததும் சரியாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தானே. சுப்பையாக்கு ஒரு சில மாசம் நல்ல வேலை இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஒரு சில சமயம் வேலை இல்லாததால அரிசி வாங்குறது கூட கஷ்டமாயிடும். இப்படி இருக்க ஒரு நாள் குழந்தை சுவர்ணா பசி பசின்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா, ரொம்ப பசிக்குதுமா. லக்ஷ்மிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. குழந்தைய பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம குழந்தைகிட்ட இப்படி சொன்னா. இங்கே பாருமா, இந்த கிண்ணத்தை வாங்கிக்கோ. அக்கம் பக்கத்துல வீடு இருக்குல்ல, போய் புடவைக்கு போடுறதுக்கு கஞ்சி கேட்டேன்னு வாங்கிட்டு வாமா. இப்படி சொல்லி குழந்தை கையில ஒரு கிண்ணத்தை கொடுத்து அனுப்பினா. ஸ்வர்ணாவும் அப்பாவியா ஒரு வீட்டுக்கு போய் அம்மா சொன்னதையே சொன்னா. பாட்டி, எங்க அம்மா புடவைக்கு போடுறதுக்கு கஞ்சி இருந்தா கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. கொஞ்சம் தரீங்களா? அவங்க பேரு காந்தம்மா. ஸ்வர்ணா கேட்ட மாதிரியே கஞ்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். லக்ஷ்மி எப்ப பார்த்தாலும் ஒரே புடவை தான் கட்டிட்டு இருப்பா, அப்புறம் எதுக்கு கஞ்சி கேக்குறா? போய் பாக்குறேன். இப்படி நினைச்சாங்க காந்தம்மா. ஸ்வர்ணா பின்னாடியே போய் வாசல் கிட்டே நின்னு உள்ள பார்த்தாங்க. லக்ஷ்மி ஸ்வர்ணாக்கு அவ எடுத்துட்டு வந்த கஞ்சியை ஊட்டி விட்டா. இத பார்த்து காந்தம்மா மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயையோ, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாம குழந்தைங்களுக்கு கொடுக்க கஞ்சி கேட்டிருக்கா போல் இருக்கு. கடவுளே, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இப்படி நினைச்சு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. மறுநாள் காலையில காந்தம்மா ஒரு கேரியர் முழுக்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து லக்ஷ்மிய கூப்பிட்டாங்க. லக்ஷ்மி, இந்தம்மா லக்ஷ்மி. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். இந்தம்மா வாங்கிக்கோ. லக்ஷ்மிக்கு அந்த கேரியரை பார்த்ததும் துக்கம் தொண்டை அடிச்சுது. அம்மா, உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேம்மா. நாங்க நல்லா சாப்பிட்டு 1 வாரம் ஆயிடுச்சுமா. அந்த கடவுள் தான் உங்க ரூபத்துல வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு. இப்படி தன்னோட நன்றிய சொன்னா. காந்தம்மாக்கு நல்ல மனசு. அவங்களும் எதுவுமே பேசாம போயிட்டாங்க. கிளம்புறப்போ லக்ஷ்மி கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மா லக்ஷ்மி, இன்னைக்கு நான் உனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு நீ எனக்கு கொடுக்க வேண்டியது வரும். உங்க எல்லாருக்கும் தினமும் என்னால சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் ஸ்வர்ணாக்கு மட்டும் 1 வாய் சாப்பாடு கொடுக்கறேன்.
நீ சமைக்காதப்ப குழந்தைய என்கிட்ட அனுப்பி வைமா. இப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. பசங்களும் வளர்ந்துட்டாங்க. நிலைமையும் நல்லாவே மாறிடுச்சு. பொண்ணு ஸ்வர்ணாவையும் பையன் ராஜுவையும் ஒரு அரசு பள்ளியில சேர்த்தாங்க. லக்ஷ்மி சுப்பையா 2 பேருமே வேலைக்கு போனாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்த சமயத்துல சுப்பையா கால்ல அடிபட்டு வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆயிட்டான். இதனால குடும்பத்தோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிடுச்சு. பசங்க அப்பா அம்மாக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. தம்பி, இனிமேல் அப்பாவால வேலைக்கு போக முடியாது. ஆமாங்கக்கா, நானும் படிக்கிறது நிறுத்திடுறேன். நின்னுட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறேன். நீ படிக்கா. இல்ல தம்பி, நீ படிக்க போ, நான் அம்மா கூட சேர்ந்து வேலைக்கு போறேன். நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தா எங்க எல்லாருக்கும் உதவியா இருப்பல்ல. லக்ஷ்மி அவங்க பேசுறத கேட்டு அப்பா அம்மாவோட கஷ்ட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க எப்படி பேசுறாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஸ்வர்ணா, ராஜு, நீங்க 2 பேரும் படிப்பை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் நல்லா படிக்கிற வேலைய பாருங்க. இல்லம்மா, தம்பி மேத்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், சயின்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க். ஸ்கூல்ல எல்லாரும் தம்பிய தான் ரொம்ப பாராட்டுறாங்க. அவன் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து நம்மளுக்கு உதவியா இருப்பான். பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னா அதுக்கு நிறைய செலவாகும் இல்லம்மா. அதனால நானும் உங்க கூட வேலைக்கு வரேம்மா. உங்க பணத்தை வச்சு வீட்டை நடத்தலாம், ஏன் பணத்தை வச்சு தம்பிய படிக்க வைக்கலாம். அப்படின்னா நான் இன்னும் நல்லா படிச்சு பெரிய வேலையில சேர்றேன். லக்ஷ்மியும் அவங்களோட யோசனைக்கு மறுப்பு சொல்லல. பசங்க நினைச்ச மாதிரியே ஸ்வர்ணா வேலைக்கு போனா, ராஜு பள்ளிக்கு போனான். லக்ஷ்மி, நான் இப்படி எதுவுமே பண்ணாம தனியா வீட்டில் உட்கார்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. கால் இப்படி இருக்கும்போது என்னங்க பண்றது? இந்த காலோட வேலை செஞ்சா அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துருங்க. அந்த நேரம் காந்தம்மா அங்க வந்தாங்க. அவங்க பேசுறத கேட்டு அவங்க இப்படி சொன்னாங்க. ஆஹா, நான் சரியான சமயத்துக்கு தான் வந்திருக்கேன். வாங்கம்மா. இங்க பாரு சுப்பையா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. அத பத்தி பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். நம்ம ஊர்ல அரசாங்கம் முடியாதவங்களுக்கு சுய வேலை வாய்ப்புக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. செருப்பு தைக்கிற பயிற்சி, தையல் பயிற்சி, தச்சு வேலை பயிற்சி, இப்படி நிறைய வேலை இருக்காம்பா. உன் கால் இப்படி இருக்கறதால இந்த வேலை ஏதாவது பார்க்க முடியுமா பாரு. அப்படியே ஸ்வர்ணாவும் படிப்பை நிறுத்திட்டால, அவளையும் தையல் பயிற்சியில சேர்த்து விடு. காந்தம்மா நல்ல யோசனை சொன்னாங்க. காலத்தை கடத்தாம சுப்பையாவும் செருப்பு தைக்கிற வேலையை கத்துக்கிட்டான். ஸ்வர்ணாவும் கொஞ்ச நேரம் வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தையல் வேலையை கத்துக்கிட்டா. லக்ஷ்மியும் ராஜுவை ஸ்கூலுக்கு அனுப்புறது வீட்டு வேலைன்னு அவ வேலைய பார்த்துக்கிட்டு இருந்தா. நாட்கள், மாதங்கள், வருடங்கள் ஓடுச்சு. ராஜு பெரியவன் ஆயிட்டான். டிகிரி முடிச்சுட்டு வேலையில சேரத்துக்கு தயாரானான். அம்மா, அப்பா, அக்கா, நான் டிகிரி முடிச்சிட்டேன். நான் ஒரு பெரிய வேலையில சேர போறேன். கண்டிப்பாப்பா, நீ வேலையில சேர்ந்தினா நம்மளோட நிலைமை இன்னும் நல்லா ஆயிடும். ஆனா அப்பா, நம்ம ஊர்ல பெரிய வேலை எதுவும் இல்லை. லக்ஷ்மியும் சுப்பையாவும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. பட்டணத்துல ராஜுக்கு தேவையான பணத்தை இவங்களால கொடுக்க முடியுமோ முடியாதோன்னு வருத்தப்பட்டாங்க. அந்த விஷயத்த ஸ்வர்ணா புரிஞ்சுக்கிட்டு இப்படி சொன்னா. கண்டிப்பா போயிட்டு வா தம்பி. என்னோட தையல் பயிற்சி கூட முடிஞ்சு போச்சு. இனிமே நான் மிஷின்ல தைக்க ஆரம்பிச்சிடுவேன். உனக்கு எப்ப பணம் தேவையோ மணி ஆர்டர் பண்ணற. நீ நல்ல வேலையில போய் சேரணும். இப்படி தம்பிய உற்சாகப்படுத்தினா ஸ்வர்ணா. ராஜுவும் பட்டணத்துக்கு கிளம்பி போனான். வேலை தேடி எல்லா முயற்சியும் பண்ணான். ஒரு நாள் ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை காலியா இருக்குன்னு அங்க போனான். ராஜுவோட மார்க்கெல்லாம் பார்த்து மேலதிகாரி ஆச்சரியப்பட்டாரு. ராஜு, நீ எந்த காலேஜ்ல படிச்ச? நான் அரசு கல்லூரியில படிச்சேன் சார். என்னது, அரசு கல்லூரிலையா? அப்படின்னா உனக்கு இங்கிலீஷ் சரியா வராதா? ராஜு முகத்துல குழப்பத்தோட அந்த மேலதிகாரியை பார்த்து நின்னான். உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது, கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரியலனா இந்த வேலை பார்க்கறது கஷ்டம் ராஜு. பேப்பர்ஸ் எல்லாம் இங்க இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ராஜு முகத்துல சோகம் தெரிஞ்சுது. அதை பார்த்த அந்த மேலதிகாரி கொஞ்சம் பரிதாபப்பட்டாரு. உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு ராஜு. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உனக்கு இந்த வேலையை தரேன். முதல் மாசம் உனக்கு எப்படியும் ட்ரைனிங் தான் இருக்கும். அந்த ஒரு மாசத்துல நீ எப்படியாவது இங்கிலீஷ் கத்துக்கோ. அப்போ இந்த வேலையை கன்ஃபார்ம் பண்றேன். இல்லனா இந்த வேலையில சேர்ற கனவை நீ கைவிட்டுடணும். இப்படி ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு.
ராஜுவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு வேலையில சேர்ந்தான். கத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டானே தவிர எங்க எப்படி கத்துக்கணும்னு அவனுக்கு புரியவே இல்லை. தான்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சு புத்தகத்தை வாங்கி அதை படிக்க ஆரம்பிச்சான். சாப்பிட்றதுக்கு கூட பணம் இல்லாம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். வேலையில ராஜுவோட நண்பனான விஜய் ராஜுவோட நிலைமைய கவனிச்சுட்டே இருந்தான். ராஜு, நீ இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடவே இல்லையே, என்ன ஆச்சு? என்கிட்ட பணம் இல்லை விஜய். அப்படின்னா பணம் அனுப்ப சொல்லி வீட்டுக்கு கடிதம் போட வேண்டியது தானே? இல்லை விஜய், நாங்கள் ரொம்ப ஏழை. எங்கள் அப்பா வீட்டில் இருந்தபடியே செருப்பு தைக்கிறாரு. அம்மாவும் கிடைச்ச வேலையை செய்வாங்க. என் அக்காவும் படிக்கிறத நிறுத்திட்டு வேலை பார்த்து என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சாங்க. மாதம் மாதம் அவங்க தகுதிக்கு மிஞ்சி எனக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. நான் என்கிட்ட இருந்த பணத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக புத்தகங்களை வாங்கிட்டேன். அதனால தான் பணம் இல்லாமல் போயிடுச்சு. பணம் வேணும்னு கடிதம் போட்டால் கண்டிப்பாக பணத்தை அனுப்புவாங்க. ஆனால் அவங்க அங்கே பட்னி கிடப்பாங்க. அப்படியா? ஆனால் உனக்கு இந்த வேலை ரொம்ப அவசியம் இல்லை? ஆமாம் விஜய், எங்களுக்கு சரியான வீடு கூட இல்லை. என் அப்பா அம்மாவும் நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறப்போ அவங்க கையாலேயே கட்டின வீடு அது. மழை காலம் வந்ததுன்னா கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு நனைஞ்சிடும். நான் நல்ல வேலையில் சேர்ந்து எங்கள் அப்பா அம்மாவை ஒரு நல்ல வீட்டில் வாழ வைக்கணும். என் அக்காவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜுவோட யோசனையை கேட்டு விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறமா ஒரு மாசத்துல ராஜு கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு தன்னோட சாமர்த்தியத்தை நிரூபிச்சான். ராஜுவோட இந்த முயற்சியை பார்த்த அந்த அதிகாரி ராஜுவோட வேலையை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பார்த்துட்டே இருக்கிறப்பவே 2 வருஷம் ஓடிடுச்சு. ராஜு பணத்தை சேர்த்து வச்சு தன்னோட அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய வீடை கட்டி அப்பா அம்மாவை அதுல வாழ வச்சான். அப்பாவோட காலுக்கு வைத்தியமும் பார்த்தான். ஏழ்மைத்தனம் என்னதான் நம்மள வாட்டி எடுத்தாலும் அது எல்லாத்தையும் போராடி தாண்டி வந்து பசங்களோட ரூபத்துல சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க சுப்பையாவும் லக்ஷ்மியும். இது இவங்க கதை, ஏழை வாழ்க்கை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். ராத்திரி வேளை குகைக்குள்ள இருந்த கொள்ளைக்காரர் ரமணா லாந்தர் விளக்க பத்த வச்சான். அவன் பக்கத்துல சிங்காரம் பரமா 2 பேரும் கையில கத்தியோட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா சிங்காரம், வேட்டைக்கெல்லாம் தயார் பண்ணிட்டியா? பண்ணிட்ட ரமணா. நேத்து வடக்கு திசையில இருக்கிற கள்ளிக்காட்டு கிராமத்தை கொள்ளையடிச்சோம். முந்தா நேத்து தெற்கு திசையில இருக்கிற மந்தாரப்பள்ளியை கொள்ளையடிச்சோம். இன்னைக்கு மேற்கு திசையில இருக்கிற ஏகாந்தபுரத்துக்கு போறோம். நம்மளுடைய லட்சியம் கிடைச்சதெல்லாம் கொள்ளையடிக்கணும். நடுவில் யார் வந்தாலும் கொன்னுடணும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாயா இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த உயிரினமாக இருந்தாலும் பரவாயில்ல. இறக்கமே காட்டக்கூடாது, கருணையே இருக்கக்கூடாது, கண்ணீருக்கு இடமே இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுது ரமணா. இப்படி சொல்லி ரமணாவோட சேர்ந்து கொள்ளையடிக்கிறதுக்கு கையில் கத்தி துப்பாக்கியோட அந்த குகையிலேருந்து கிளம்பி ஏகாந்தபுரம் கிராமத்துக்கு வந்தாங்க. ஊரே அமைதியா இருந்தது. எல்லாரும் அவங்க அவங்க வீட்டில் இருந்தாங்க. ரமணா துப்பாக்கி எடுத்து மேல் நோக்கி சுட்டான். அவ்வளோதான், மொத்த ஊரும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். இப்ப ஆரம்பிங்கடா. இப்படி சொல்லி ரமணா கத்தி எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ள புகுந்தான். அந்த வீட்டில் இருந்த கோபால் ராதான்ற தம்பதியர் இறந்து கிடந்தாங்க. அவங்க கிட்ட நின்று அவங்கள பார்த்து 10 வயசான லாவண்யா அழுதுகிட்டு இருந்தா. கொள்ளையடிக்கிறதுக்கு அந்த வீட்டிலே ஆகட்டும், இறந்து கிடந்தவங்களோட உடம்புலே ஆகட்டும், அழுதுட்டு இருந்த லாவண்யா கழுத்துலயும் சரி எதுவுமே இல்லை. இதனால ரமணா அங்கிருந்து கிளம்புறப்போ அழுதுட்டு இருந்த லாவண்யா, அண்ணா என்ன கூட்டிட்டு போயிடுங்க, அந்த ஜெகபதி என்ன கொன்னுடுவாரு. இப்படி சொல்லி ரமணா கைய பிடிச்சுக்கிட்டா லாவண்யா. என்னமோ தெரில, கொள்ளைக்கார ரமணாவோட மனசுல கொஞ்சம் இறக்கம் வந்தது. லாவண்யாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில வந்துட்டான். மறுபடியும் துப்பாக்கி எடுத்து மேல் நோக்கி சுட்டான். அப்போ கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிங்காரமும் பரமாவும் ரமணா கிட்ட வந்தாங்க. ரமணா, நம்ம வந்த வேலை முடிஞ்சுது. அப்படின்னா வாங்க கிளம்பலாம். இப்படி சொல்லிட்டு லாவண்யாவையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லாவண்யாவும் அந்த 3 திருடங்களும் குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. அழுதுட்டு இருந்த லாவண்யாவை பார்த்து, இனிமே அழுவாத, இந்த இடத்துக்கு ஜெகபதி வர முடியாது, உன்னை கொல்லவும் முடியாது, அங்க தண்ணி இருக்கு, போய் குடி. இப்படி சொல்லி தண்ணி பானைய ரமணா காட்டினான்.
லாவண்யாவும் அந்த தண்ணி பானை கிட்ட போய் தண்ணி எடுத்து குடிச்சா. ரமணா இருக்கிற கட்டில் கிட்ட வந்தா லாவண்யா. அப்போ ரமணா, ஏம்மா பொண்ணு, ஏதாவது சாப்பிட்டியா? இல்லண்ணா, எதுவுமே சாப்பிடல, பசியா இருக்கு. அந்த கட்டிலு கீழே இருக்கிற மூட்டையில ரொட்டி இருக்கு, அதை சாப்பிடு. இப்படி சொன்னதுமே லாவண்யா போய் அந்த ரொட்டி எடுத்து கட்டில்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. நீங்க என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, கொள்ளை அடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இப்படி ரமணா சொன்னதுமே சிங்காரமும் பரமாவும் கொள்ளையடிச்ச நகைகளை பணத்தை எல்லாமே எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அதெல்லாம் பார்த்து ரமணா இப்படி சொன்னான், என்னடா சிங்காரம், இவ்வளோ கம்மியா இருக்கு? இந்த ஊர்ல யார்கிட்டயும் பணமோ நகையோ இல்லை ரமணா. யாரை பார்த்தாலும் ஏழையாவே இருக்காங்க. யாரை பயமுறுத்தி கேட்டாலும் கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம அடிக்கிற அடியை வாங்குறாங்களே தவிர பணமோ நகையோ எதுவுமே கொடுக்கல. இருந்தா தானே அவங்க மறைச்சு வைக்கிறதுக்கும் அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும். அப்படின்னா? ஆமா, நீங்கெல்லாம் கொள்ளைக்காரங்களா? இல்லவே இல்ல. கொள்ளைக்காரங்கன்னா இருக்கிறவங்க கிட்ட போய் கொள்ளை அடிக்கிறது, அதை இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது அப்படின்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க அந்த பணம் இருக்கிற ஜெகபதிய விட்டுட்டு பாவம் நீங்க ஏழை மக்களை துன்புறுத்தி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. நீ பேசுறத கேட்டா கோபம் வரல, பரிதாபமா இருக்கு. போய் படுத்துக்கோ. நாங்க இப்படிதான், கொள்ளை அடிக்கிறதா எங்க வேலை. எங்களுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்கெல்லாம் கிடையாது. கத்தி எடுத்து கழுத்துல வைப்போம், கிடைக்கிறத எடுத்துட்டு வருவோம். நீ சொல்ற அந்த ஜெகபதியை கூட நாங்க நிறைய தடவை கொள்ளடிச்சிருக்கோம். எங்களுக்கு பயந்துதான் அவன் காவல்காரனையே வச்சிருக்கான் தெரியுமா? அதுக்காக பயந்து போய் மறுபடியும் கொள்ளை அடிக்க முடியாம இருக்கீங்களா? டேய், இந்த நகை பணத்தெல்லாம் எடுத்து பெட்டியில வைங்க. இப்படி சொன்னதுமே சிங்காரமும் பரமாவும் அதையெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பெட்டியில வச்சுட்டு அவங்களும் போய் படுத்துக்கிட்டாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. கொள்ளைக்காரன் ரமணா கிட்ட இருந்த லாவண்யா அவங்களுக்கு ருசியா சாப்பாடு சமைச்சு போட்டுட்டு இருந்தா. அவங்களோட நல்ல கதை பேசி அவங்கள சிரிக்க வச்சுட்டு இருந்தா. ஒரு நாள் ரமணாக்கு ரொம்ப ஜுரம் வந்துருச்சு. என்ன கொஞ்சம் இந்த குகைக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு போங்க. காட்டுக்குள்ள ஜுரம் குறைக்கிற பச்சைல இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து நான் வைத்தியம் பண்றேன். இப்படி சொன்னதுமே சிங்காரமும் பரமாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம லாவண்யாவை வெளியில கூட்டிட்டு வந்தாங்க. காட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அங்க லாவண்யா தனக்கு தேவையான பச்சை இலைகளெல்லாம் எடுத்துக்கிட்டா. அந்த இலைய அரைச்சி அந்த சாரை தடவி விட்டா. அது தடவி விட்டதுக்கு அப்புறமா தலையில ஈர துணிய போட்டா. இப்படியே 2 நாள் ஆச்சு. ரமணாவும் பூர்ணமா குணமடைஞ்சிட்டான். சில நாட்கள்லயே ரமணா லாவண்யாக்கு நடுவுல அண்ணன் தங்கச்சி உறவு நல்லா வளர்ந்தது. கொள்ளைக்காரன் ரமணா கொள்ளையடிச்சிட்டு வந்ததுல சிலத ஏழை மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சான். அது சிங்காரத்துக்கும் பரமாக்கும் பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் ஆத்தங்கரை கிட்ட, டேய் பரமா, என்னடா பண்றது? ரமணா முழுசா மாறிட்டான். அதுக்கு காரணம் அந்த லாவண்யா தான்டா. ஆமாண்டா, லாவண்யாவை கொன்னுட்டோன்னா நம்ம ரமணா பழைய ரமணாவா மாறிடுவான். இப்படி பேசிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரி ரமணா இல்லாதப்போ லாவண்யாவை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படியே ஒரு சில நாட்கள் போக போக ஒரு நாள் நள்ளிரவுல 10 வயசு லாவண்யா லாந்தர் விளக்க பிடிச்சுக்கிட்டு சரியா தெரியாத அந்த மலை பாதையில ஓடிக்கிட்டு இருந்தா. ரமணா, காப்பாத்து, என்ன காப்பாத்து ரமணா. இப்படி கத்திக்கிட்டே ஓடிட்டு இருந்தா. லாவண்யா பின்னாடியே அவளை கொல்றதுக்காக சிங்காரமும் பரமாவும் கையில கத்தியோட கோபமா வேகமா ஓடி வந்தாங்க. ஏய் சிங்காரம், அந்த ரமணா வரத்துக்கு முன்னாடி எப்படியாவது இவ கதையை முடிக்கணும்டா. ஆமா ரமணா, அந்த பொண்ணு வந்ததுலேருந்தான் ரமணா ரொம்ப மாறிட்டான். ஒரு காலத்துல ரமணான்னா ஊரே பயந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த பயமே இல்லை. அதுக்கு காரணம் இந்த பொண்ணு. இவளை கொன்னுட்டு மறுபடியும் ரமணா பேரை கேட்டாலே எல்லாரும் நடுங்கணும். ஆமாண்டா சிங்காரம். இப்படி பேசிக்கிட்டே லாவண்யாவை வேகமா துரைத்திட்டே போனாங்க. சோர்வாயி லாவண்யா மலை உச்சியில வந்து நின்னுட்டா. திடங்களும் சோர்வடைஞ்சு லாவண்யா பின்னாடியே வந்து நின்னாங்க. அண்ணா, என்ன கொன்னுடாதீங்கண்ணா. இத்தனை நாளா நம்ம ஒன்னா இருக்கிறோம்ல. ஒரு அம்மாவா இருந்து சாப்பாடு சமைச்சு போட்டேன். தங்கையா இருந்து ராக்கி கூட கட்டி விட்டேன். கொள்ளையடிச்சிட்டு காயங்களோட திரும்பி வரும்போது அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டல்ல. இவ்வளவு செஞ்சு என்ன எப்படி கொல்ல மனசு வருது?
அப்படின்னா நீ ஏன் மலை மேலேருந்து விழுந்து செத்துடு. லாவண்யா, இவன் சொன்ன மாதிரியே மலை மேலேருந்து குதிச்சு செத்துடு. இப்படி 2 திருடங்களும் சொன்னதை கேட்டு லாவண்யா கெஞ்சி, நான் சாக மாட்டேன், என்ன நீங்களும் கொல்லக்கூடாது. இப்படி கேட்டுக்கிட்டா. ஆனா அந்த 2 திருடங்களும் விடுறதா இல்ல. லாவண்யாவை கொல்றதுக்கு கத்திய கட்டியா பிடிச்சிட்டு இருந்தாங்க. லாவண்யாவை நோக்கி கிட்ட வந்தாங்க. லாவண்யா பயந்து போய், என்ன காப்பாத்துங்க ரமணா அண்ணா. இப்படி லாவண்யா அழுதுட்டு இருந்தப்போ அவங்க கிட்ட கொள்ளைக்காரன் ரமணா வந்தான். சிங்காரம் பரமா 2 பேரும் ரமணாவை பார்த்தாங்க. ஏண்டா நம்பிக்கை துரோகிகளா, உங்களை நம்பி லாவண்யாவை விட்டுட்டு போனா இப்படி பண்றீங்களா? தப்பில்ல ரமணா, இந்த பொண்ணு வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், வந்தக்கப்புறம் எப்படி மாறிட்டோம்? லாவண்யா வரத்துக்கு முன்னாடி நம்ம இறக்கம் இல்லாத திருடங்க. அவ வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இறக்க மனசு இருக்கிற திருடங்களா இருப்போம். நமக்கு மனசு இறக்கலாம் இருக்கக்கூடாது ரமணா, பணம் தான் வேணும். சரி சிங்காரம், இந்த முறை ஜெகபதி வீட்டில் பெருசா கொள்ளையடிப்போம். அந்த பணத்தை நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. இப்படி ரமணா சொன்னதும் சிங்காரமும் பரமாவும் உடனே லாவண்யாவை கொல்றதை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. 2 நாள் ஆனதுக்கு அப்புறமா கொள்ளைக்காரன் ரமணா லாவண்யாவை கூட்டிக்கிட்டு ஜமீன்தார் ஜெகபதியோட வீட்டுக்கு நடந்து வந்தான். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம தான் எதிர்க்க வந்து நின்ன கொள்ளைக்காரன் ரமணாவை பார்த்து ஜெகபதி அதிர்ச்சி அடைஞ்சாரு. ஓஹோ, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம 10 வயசு லாவண்யாவை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறது கொள்ளைக்காரன் ரமணாவா? ஆமாங்க ஐயா. இதென்ன புது வேஷமா இருக்கு, பேச்சு கூட மாறிடுச்சு. இந்த சின்ன பொண்ணு லாவண்யாவோட கொஞ்ச நாள் பழகி பாருங்க, நீங்களும் மாறிடுவீங்க. இங்க இருக்கிறது ஜமீன்தார் ஜெகபதி. இந்த கொள்ளைக்காரன் ரமணாவை விட ஒன்றும் பெரிய ஆள் இல்லைல்ல. என்னையே மாத்திட்டா இந்த பொண்ணு. உங்களை மாத்துறது என்ன பெரிய கஷ்டமா? நீ பேருக்கு தான் கொள்ளைக்காரன், ஆனா உனக்கு இறக்க மனசு அதிகம். பந்தம் பாசம் இறக்கம்லாம் உங்களுக்கும் இருக்கு. குழந்தை இல்லைன்னு எத்தனையோ ராத்திரி நீங்க தூங்காம இருந்திருக்கீங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்படி சொன்னதுமே ஜெகபதி கண் கலங்கி நின்னாரு. ஐயா, நம்ம செய்யற பாவத்தெல்லாம் கணக்கு செய்யற அந்த கடவுள் தண்டனையா உங்களுக்கு குழந்தைய கொடுக்காம அழ வச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கும் எனக்கும் குழந்தை இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த கடவுள் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ இந்த லாவண்யாவை அனுப்பியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு ரமணா லாவண்யாவை கூட்டிக்கிட்டு அவ அப்பா அம்மா இறந்திருந்த வீட்டுக்கு போனான். திருடுறது கொள்ளையடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு கொள்ளைக்காரன் ரமணா பொறுப்பான அண்ணனா வாழ ஆரம்பிச்சான். லாவண்யாவை பொறுப்பா பாத்துக்க ஆரம்பிச்சான். இது இவங்க கதை, கொள்ளைக்காரன்.